ஷாலி ஃபேமிலியில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஷாலி குட்டிக்கு கசப்பான ஒரு டிஷ்ஷு தாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். அது கசப்பே தெரியாத அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாவக்காய் தயிர் குழம்பு தாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னுக்கிட்டு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால கசப்பும் கொடுத்து பழகணுன்றதுனால செஞ்சாச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவளுக்கு. அதனால் நான் மண் சட்டியில் செஞ்சுருக்கேங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயும் எண்ணெயில் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நான் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய்க்கு ஈக்குவலாக கொஞ்சம் துவரம்பருப்பு 2 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கிற துவரம்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தனியாக நம்ம இப்போ துவரம்பருப்பு ஆட் பண்ணோன்னா அது எரிஞ்சிடும். அதனால் இப்படி அப்புறம் அரை சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 2 மிளகாங்க. காரத்துக்காக 2 மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல்லு மஞ்சள் ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி அது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே மண்பானையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி விதைங்களெல்லாம் நீக்கிட்டேங்க. பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால நல்லா விதைங்களெல்லாம் நீக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டு வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு எல்லாமே கொடுத்து பழகணுன்றதுனால கசப்பும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு 2 வயசு ஆக போகுது. ஸோ கசப்பும் சாப்பிட்டு பழகணும். குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி இருந்தாலும் எல்லாம் செத்துரும். வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெயும் எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அதனால் தயிர் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால இதோட சாறு அதில் இறங்கினாலே போதும். கொஞ்சமாக கசப்பு தெரிஞ்சாலும் பிள்ளைக்கு போதுன்றதுனால இப்படி செஞ்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளியும் நல்லா கட் பண்ணியிருக்கேங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்குறேன்னா நார்மலாக எண்ணெயில் போட்டு எல்லா குழம்புமே செய்வோம். இது அப்படி இல்லை, தயிர் ஊற்றுறதுனால நல்லா இருக்குங்க கிறிஸ்பியாக. அதனால தான் இப்போ நம்ம மைய அரைச்ச பேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி பிடிக்காமல் லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விடலாங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும். ஏன்னா துவரம்பருப்பு அடியில் கட்டி பிடிக்கும் அரைச்சதுனால. நல்லா லைட்டாக அப்படியே ஸ்மெல்லு இந்த துவரம்பருப்பு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிற அளவுக்கு பபிள்ஸாக வரும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு சைடு ஒரு 2 சுற்று போட்டுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா தயிர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே வெந்திருக்கும். தக்காளி வெங்காயம் மட்டும் லைட்டாக தான் ஸ்பை ஆகிருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் தயிர் குழம்புக்கு. இப்போ நம்ம கடுகு தாளித்து ஊற்றிடலாங்க. அதுக்கு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு கொடுங்க, பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எத்தனை நாளைக்கு தான் பாவக்காய் கசப்புன்னு தள்ளி வைக்க? எல்லாம் சாப்பிட்டு பழகணும்ல. அதனால தாங்க பாவக்காவை தயிரில் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தயிரை மட்டுமே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு தன்மை அதில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சுருக்கேன். தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால கசப்பு தெரியாதுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஷாலி குட்டிக்கும் கொடுத்தேங்க. ஸோ இப்போ கடுகு தாளித்து ஊற்றியாச்சு. இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. இல்லைன்னா தயிர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்.